ஹே காய்ஸ், ஃபைனலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாமினாரோட 400 அண்ட் 250 அப்டேட்டட் மாடல் இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பைக்லையுமே பார்த்தீங்கன்னா சேம் கான்ஃபிகரேஷன்ஸ் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம். 400 அண்ட் 250 டாமினாரை பொறுத்த வரைக்கும் ஒரு டூரிங் கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான டூரர் பைக் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா டூரருக்கு இன்னும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுற வகையில் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன்ஸ் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைடு மோட்ஸ் வித் எலக்ட்ரானிக் த்ராட்டல் பாடி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எத்தனை ரைடிங் மோட்ஸ் இருக்குன்னா 4 ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரோடு, ரெயின், ஏபிஎஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆஃப் ரோட் அப்படிங்கிற 4 ரைடிங் மோட்ஸ் இருக்கு. அண்ட் இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஜிபிஎஸ் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 டாமினார்லையுமே வந்து அப்டேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிஜிட்டல் ஸ்பீடோ கன்சோல் வித் கனெக்டிவிட்டியோட வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ளூடூத் கனெக்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கு. இப்போ பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாமினார் 250 பொறுத்த வரைக்கும் நமக்கு பேஸ் மாடல் 1,91,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸில் கொடுத்துருக்காங்க. டாமினார் 400 பொறுத்த வரைக்கும் 2,38,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸில் நமக்கு பேஸ் மாடல் வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ எலக்ட்ரானிக் த்ராட்டல் பாடி இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இதில் 4 ரைடிங் மோட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. செலக்டபிள் ஏபிஎஸ் மோடும் வந்து இந்த பைக்கில் அவைலபிளாக இருக்கு. அண்ட் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா டூரிங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுற வகையில் இந்த பைக்கோட உங்களுக்கு ஹேண்டில் பாரை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரீடிசைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது அதாவது இந்த அப்டேட்டட் மாடலில் இருக்கக்கூடிய ஹேண்டில் பார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீடிசைன்டு ஹேண்டில் பார்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்விட்ச் கியர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக ஸ்விட்ச் கியர்ஸை வந்து பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரீடிசைன்டு ஹேண்டில் பார் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது எதுக்காக அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் நீங்கள் ரைட் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு ரைடிங் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டாமினார் மாடல் பார்த்தீங்கன்னா 2017 இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் இந்த பைக் வந்து ஒரு பெஸ்ட்டான டூரர் பைக் இந்தியாவில் பஜாஜை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச டூரர் பைக்னு சொல்லலாம். 400 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2,38,000 அப்படிங்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். 373 சிசி சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜினில் கொடுத்துருக்காங்க. 39.42 ஹார்ஸ் பவரும் 35 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா 400 வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதுவே நீங்கள் டாமினார் 250 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 249 சிசி சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. லிக்விட் கூலிங் அவைலபிளாக இருக்குது. 26.6 ஹார்ஸ் பவரும் 23.5 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், அசிஸ்டன்ஸ், ரிப்பர் கிளச் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இதோட ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நியூ ஹெட்லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. விண்ட்ஷீல்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான விண்ட்ஷீல்டு, ரொம்ப டாலான விண்ட்ஸ்க்ரீனும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதோட கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப புது கிளஸ்டர் மாதிரி ரொம்பவே வந்து சூப்பரான கான்ஃபிகரேஷன்ஸோட இந்த கிளஸ்டரில் வந்து அவைலபிளாக இருக்குது. நேவிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாமே ரீடிசைன்டு அண்ட் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு தெரியும் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், நல்ல அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ், அதுவும் ரீடிசைன்டு பண்ண ஹேண்டில் பார்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்இடி ஹெட்லைட், எல்இடி டெயில் லைட், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இப்போதைக்கு ஒரு பெஸ்ட்டான அஃபோர்டபுள் ப்ரைஸில் 400 சிசியில் ஒரு டூரர் வேணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக பஜாஜோட டாமினார் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல கம்ஃபர்டபுள் இருக்குது, நல்ல ஒரு வெயிட் இருக்குங்க. கண்டிப்பாக வெயிட் இருக்குது இந்த பைக், இருந்தாலும் மேனேஜபிள் அப்படின்னு தான் சொல்வேன். அண்ட் இந்த பைக்ஸில் இவ்வளோ அப்டேட்ஸ் இந்த டைம் கொடுத்தது அப்படிங்கிறது எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். ஆனால் இந்த பைக்கோட ப்ரைஸுக்கு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வேல்யூ ஃபார் மணி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இத்தனை அப்டேட்ஸும் ஒரே டைமில் கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ ஸ்விட்ச் கியர்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்ல ஒரு கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது. பிளாக், க்ரீன் அப்படின்ற 2 கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இன்னும் 1 or 2 வீக்ஸில் பஜாஜ் டீலர் ஷோரூம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்துடும். நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். இதோட கான்ஃபிகரேஷன்ஸ் அப்டேட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இது நீங்கள் பை பண்ணுறதா வேணாவா அப்படிங்கிற உங்களுடைய ஓன் டிசிஷன் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த பைக்கை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ குட் டே.